வணக்கம் மாணவர்களே. தேர்வு நேரம் என்றாலே நிறைய மாணவர்களுக்கு ஒரு விதமான பயம், எக்ஸாம் ஃபியர். அண்மையில் ஒரு பள்ளிக்கு 10வது வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் செஷனுக்காக சென்றிருந்தேன். அப்போ முதல்ல நான் வைத்த கேள்வியே இதுதான். 10th ஆனுவல் எக்ஸாம் வருகிறது. 10th ஆனுவல் எக்ஸாம் என்றால் எத்தனை பேருக்கு பயமாக இருக்கிறது 10th கேட்டேன். கேள்விப்பட்டா ஆல்மோஸ்ட் 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கை தூக்குனாங்க. எதனால் பயம் அப்படின்னு கேட்டேன். காரணம் என்ன? சார் 10th பப்ளிக். பப்ளிக்னா என்ன மீனிங் சொல்லுங்க அப்படின்னா, சார் பப்ளிக் சார், எல்லாருமே பப்ளிக் தான் சொல்றாங்க. பப்ளிக் எல்லாரும் சொல்லி 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 இந்த பப்ளிக் எக்ஸாம் என்னாலே ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. நான் பப்ளிக்னா என்னன்னு திருப்பி திருப்பி கேட்டேன். கொஸ்டின் பேப்பர் எங்கிருந்தோ வரப்போகிறது, நீங்க ஆன்சர் எழுத போறீங்க. நீங்க எழுதியிருக்கிற பதிலுக்கு அது திருத்த போற ஆசிரியர் கண்டிப்பா மார்க் போடுற அளவுக்கு நீங்க எழுத போறீங்க. நல்லா எழுதினா மார்க் போட்டே ஆகணும். அப்புறம் என்ன பயம்? பப்ளிக் எக்ஸாம் என்றாலே பயம் தேவையில்லை. நீங்க தேர்வுகளுக்கு தயார் பண்ணியிருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஸ்டின் பேப்பர் எங்கிருந்து வந்தா நமக்கு என்ன? ஸோ இந்த முதல்ல ஒரு உளவியல் ரீதியான இந்த பப்ளிக் எக்ஸாம்ங்கிற ஒரு பயத்தை தூக்கி போட்டு, இது வரைக்கும் எத்தனையோ ஆனுவல் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. அதே போல இது இன்னொரு ஆனுவல் எக்ஸாம், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, அவ்வளவுதான். ஸோ வேறு பயப்படுமான விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி செஞ்சோம்னா, மாணவர்களுக்கு தேர்வு நேரங்கள்ல எதனாலெல்லாம் பயம் வருகிறது அப்படின்னு கேட்டா, சென்ற தேர்வுகளில், முந்தைய தேர்வுகளில் நான் சரியா பண்ணல. இந்த தேர்வு சரியா நான் பண்ணணுமே. ஆங்ஷைட்டி இருக்கலாம். அது ஃபியராக இருக்கக்கூடாது. எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஆங்ஷைட்டி, ஆவல் இருக்கலாம். ஆனா, எப்படி போன மாதிரியே ஆயிடுமோ, அதோட மோசமா போயிடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். அந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஃபேரிங் பேட்லின்னு சொல்லுவாங்க. நான் வந்து நல்லா பண்ணாமல் போயிடணும் அப்படிங்கிற பயம். சரி, அப்படி பண்ணினால் பெற்றோர்களுக்கு நான் பதில் சொல்லணும், டீச்சருக்கு பதில் சொல்லணும். இது 2வது பயம். ஸோ நல்லா பண்ணலைன்னா நான் பெற்றோர் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, டீச்சருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், சில சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குதுங்க. எனக்கு எல்லா சப்ஜெக்டும் தரவு கிடையாது. ஏன்னா சில சப்ஜெக்டில் சில கான்செப்ட்லாம் புரியவே இல்லை. ஆனால் அதையும் நான் எக்ஸாம் எழுதணும். அப்போது அந்த சப்ஜெக்டை பற்றி அதிகமான பயம் இருக்கிறது. ஸோ எந்த சப்ஜெக்டு சரியாக புரியவில்லையோ, சில சப்ஜெக்டே டிஃபிகல்ட் என்று ஒதுக்கி வைத்த சப்ஜெக்டுக்கெல்லாம் தேர்வு வரும்பொழுது பயம் அதிகமாக இருக்கிறது. அதை விட அடுத்த முக்கியமான விஷயம், மெமரி லேப்சஸ் சொல்லலாம். நான் படிச்சுட்டு போகிறேன், ஆனால் தேர்வில் என்னால் எழுத முடியல, ஞாபகத்தில் கொண்டு வர முடியல. இது நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அது ஒரு பயம். தேர்வு நேரங்களில் எழுத முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஞாபகம் வராமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்த ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, நான் ப்ரிப்பேர் பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஒவ்வொரு தடவை நான் தேர்வு எழுதும் போதும், நான் இத்தனை மணிக்கு படிக்கணும்னு உட்கார்ந்தா என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்னோட பிளானை என்னால் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதை பற்றி ஒரு பயம். நான் தேர்வுக்குன்னு உட்கார்றேன், ஆனால் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போகிறது. ஏதோ ஒரு பயத்தினாலேயே அப்படியே ப்ரிப்பேர் பண்ணாமல் வேகாக நான் அந்த டைம் போயிட்டுறது, பாஸ் ஆகிடுறேன். ஸோ என்னால் வந்து தயார் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. இதோட அடுத்த முக்கியமான விஷயம், தேர்வு பயத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், மற்றவர்களோடு ஒப்பிடுறாங்க. அந்த கிளாஸில் படிக்கிற இவனை விட நான் வந்து 10 மார்க் கூட வாங்கணும், 5 மார்க் கூட வாங்கணும், இல்லை இவன் வந்து இன்னொரு பையனை நீ ஓவர்டேக் பண்ணி போயிடக்கூடாது, நான் நிறைய படித்து அதை விட நிறைய மார்க் எடுக்கணும். மற்றவங்களோடு ஒப்பிடும் பொழுதுலாம் நம்மளோட சக்தி வீணாகிறது, எனர்ஜி வீணாகிறது. ஸோ இந்த ஒப்பிடுதல்னால ஒரு தேர்வு பயம் வரத்தான் செய்கிறது. அது தவிர தேர்வு நேரங்கள் முழுவதுமே ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் மாணவர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ தேர்வுகளுக்கு பயம் வருவதற்கான மூல காரணங்கள் இவைகள் தான். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு மூல காரணம் என்னன்னு கேட்டால், எல்லா சப்ஜெக்ட்லையும் இல்லை சப்ஜெக்டில் உள்ள யூனிட்ஸ்லையும் தரோவாக இல்லை. தரோவா இல்லாதனால எந்த பாடங்கள்லாம் தரோவா இல்லையோ, எந்த யூனிட்லாம் தரோவா இல்லையோ, அதிலிருந்து கேள்வி வந்துட்டா என்ன பண்றது? என்னால் எழுத முடியாம போயிடும், மார்க் எடுக்க முடியாம போய்ங்கிற ஒரு பயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் சப்ஜெக்டை ஃபுல்லா கவர் பண்ணல. அது ஒரு 2வது,
நல்லா கவர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா, எனக்கு ஞாபகத்துல வர முடியல. எனக்கு அடிக்கடி ரிவைஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல. ரிவைஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு பயம். ஸோ எத்தன தடவ ரிவைஸ் பண்ணா மெமரியில நிக்கும் அப்படின்னு ஒரு சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கறாங்க. எங்கன செஷன் எடுக்க போனாலும். நீங்க வந்து லேசா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அத எழுதுறதுக்கு தயாரா இருக்கிற அளவிற்கு அதுவரைக்கும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு மாணவர பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு மாணவியர பொறுத்தது. எவ்வளோ தரோவா படிச்சுட்டாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ ரிவைஸ் பண்ணும்பொழுது எளிதாக இருக்கும். அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தால், தேர்வுக்கு முன்னாடி லேசா ரிவைஸ் பண்ணிட்டு போனா போதும். ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணா போதும். எளிதாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ, அடிக்கடி ரிவைஸ் பண்ண வேண்டியது இருந்தால், ரிவைஸ் பண்ணிக்கொண்டு வந்தால், தேர்வு பயம் வராது. ஏன்னா தரோவா இருக்கிறோம். ஸோ, முதல்ல எல்லா சப்ஜெக்ட்டும் தெளிவா இருக்கிறோம். எல்லா சப்ஜெக்ட்டும் தரோவா இருக்கிறோம். 2வது நான் வந்து அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஷெட்யூல் போட்டு பக்கா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரேன். 3வது தேர்வுக்கென்று அட்டவணை வைத்து சரியா ப்ரிப்பேர் பண்றேன். ஒரு டைம் டேபிள் போட்டு இன்னென்ன சப்ஜெக்ட் இப்போ படிக்கிறேன் அப்படிங்கிற மாரி. இந்த அட்டவணை போட்டு அந்த அட்டவணை நீங்க ஹானஸ்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, தேர்வு பத்தி பயம் கிடையாது. நான் கிளீனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். சார்ட் பிரகாரம் நான் போட்ட டைம் டேபிள் பிரகாரம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறது. 4வது டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ ஒதுக்கி, ஒதுக்கி, ஒதுக்கி வச்சு அதுக்கு பிரையாரிட்டி குடுக்காமலே வச்சு, எக்ஸாம் நேரத்தில அத எடுத்துட்டு உட்காரும் பொழுது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ கஷ்டம் என்று நினைத்த சப்ஜெக்ட்களையும் அப்பப்போ படித்து தரோவாக்கிட்டு வரணும். இல்லை என்றால் அந்த தேர்வுக்கு அத பத்தி நினைப்பே கூட மத்த தேர்வு படிக்க முடியாம போயிடும். ஸோ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் என்று எதையும் ஒதுக்காதீர்கள் மாணவர்களே. அடுத்தது படிக்க உட்காரும் பொழுது ஒரு 30, 40 மினிட்ஸ் நீங்க கன்டினியூஸா படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. கன்டினியூஸா 3 மணி நேரம் படிச்சேன், 4 மணி நேரம் படிச்சேன்லாம் முடியாத காரியம். நடக்காது. சும்மா சொல்லிக்கலாம். ஆக்சுவலா உள்ள எவ்வளோ ஏறுதுன்னு கேட்டா, 30 மினிட்ஸ் டூ 40 மினிட்ஸ் அந்த கிராஸ்பிங் பவர் இருக்கும். ஸோ, அந்த கிராஸ்பிங் பவர கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, திருப்பி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ, 2 இப்ப கன்டினியூஸா அது பண்ணும்பொழுது, ஒரு 3 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் படிக்க வேண்டிய நிலைமை வந்தால், அப்பப்போ ஒழுங்கா படிச்சுட்டு வந்திருந்தா, இந்த நிலைமை வராது. ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்ல ரிவைஸ் பண்ணிட்டு தூங்க போலாம். என்னோட கருத்து இதுதான். நாளைக்கு எக்ஸாம் அப்படின்றால், மாணவர்கள் ஒரு 9 மணிக்கு கான்ஃபிடென்ட்டா தூங்க போணும். ஏனென்றால், முன்னாடி எத்தனை தடவ படிச்சாச்சு, எத்தனை தடவ ரிவைஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் ஒரு தடவ ரிவைஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில ஒரு தடவ ரிவைஸ் பண்ணுவேன். நேரா போய் எக்ஸாம் ஜாலியா எழுதப் போறேன். இந்த நிலைமைக்கு மாணவர்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நல்ல தரமான தூக்கம் இருக்கணும். நல்ல தரமான தூக்கம் இருந்தா தான் மறுநாள் வந்து நீங்க படிச்சத கரெக்ட்டா மெமரி ரீகால் பண்ண முடியும். சரியாக தூங்கவில்லை என்றால், சிலர் 12 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. சிலர் காலையில 4 மணிக்கு எழுந்து படிக்கிறாங்க. 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் தான் தூங்குறாங்க. அது மாரி ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப்டா இருந்தால் ஒரு 6 ஹவர்ஸாவது தூங்கணும். இல்லன்னா மறுநாள் ரீகால் பண்ண முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலங்கிறப்போ திருப்பி எக்ஸாம் ஃபெயிலியர் வரும். ஏன்னா போன தடவ நல்லா பண்ணல. அதுக்கு காரணம் தூக்கம் இல்லாமலா கூட காரணமாக இருக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங், ஃபாஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங், ஃபாஸ்ட்டா எழுதுற ஃபாஸ்ட் ரைட்டிங் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கணும். அது இருந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு பிரசன்டபிளா இருந்தா தான், அத படிச்சு பார்த்து மார்க் போடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு தோதுவாக இருக்கும். அடுத்தது எல்லாத்தையுமே வந்து ரெடி ஃபார் எக்ஸாம். எக்ஸாமுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே ரெடி பண்ண ஆரம்பிச்சுருங்க. எக்ஸாம் அன்னைக்கு காலையில தான் ரெடி பண்ணணும்னு இல்லாம. அன்னைக்கு காலையில தான் இத காணோம், அத காணோம், ஐயோ! இது கடைக்கு போய் வாங்கணும். எந்த டென்ஷனும் இல்லாம, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம, முதல்லயே பிளான் பண்ணி ஒரு பேக் எடுத்து வச்சுட்டே வந்தால், தேர்வுக்கு நான் தயார். ஸோ எக்ஸாம் ஃபியர் எங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு? நீங்க தரோவா இருங்க. நெறைய ஆம்பிள் டைம் இருக்கிறது. எத்தனையோ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, தரோவா இருங்க. எக்ஸாம அட்டகாசமா முடிக்க முடியும். நல்ல மார்க்கள் எடுக்க முடியும். உங்கள் வகுப்பில் மிஸ்டர் எக்ஸ் என்ற ஒரு மாணவன் அதிக மதிப்பெண் எடுக்க முடிந்தால், உங்களாலயும் அதே ஈக்குவல் மதிப்பெண் அல்லது அவரை விட அதிகமான மதிப்பெண் எடுக்க முடியும். அதான் நம்மள்ட்ட இருக்கிற பவர். நம்ம முதல்ல வி ஷுட் ஃபீல் வி ஹேவ் தி சேம் பவர். நமக்கும் அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா மூளையெல்லாம் இல்ல. ஒரு 10 கிராம் உங்களோட ஜாஸ்தி இருக்கான்னா இல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜி சரியான ஸ்ட்ராட்டஜி. இத மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் ஃபியர் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த கோர்ஸில் இணைந்து இருக்கிறீங்க. ஸோ மத்த வீடியோக்களையும் நீங்க பாருங்க. மொத்தம் 20 வீடியோக்கள் வேற வேற தலைப்புகள் இருக்குது.
பெற்றோர்களுக்கான 8 வீடியோக்கள் இலவசமாக அதில் போட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் உங்கள் பெற்றோர்கள் அந்த வீடியோக்களை பார்த்து கொள்ளட்டும். ரைட்டா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.